ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வாழைத்தண்டு கூட்டு எப்படி பண்ணணும் பார்த்துடலாங்க. வாழைத்தண்டில் இந்த மாதிரி சென்டர் போர்ஷன் மட்டும்தான் தேவை. அரப்புக்கு தேவையான திங்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பல்லாரி வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு, பாசிப்பருப்பு, அவ்வளோதாங்க. பாசிப்பருப்பை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சைட் பை சைடு வந்து நம்ம வாழைத்தண்டை இப்போ க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சுற்றுனீங்க அப்படின்னாலே இந்த நாரெல்லாம் வந்துடும். அதெல்லாம் எடுத்து தூர போட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா கலர் வந்து மாறும். எல்லாத்தையும் தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கம்பி இல்லைன்னா ஸ்பூனோட பேக் சைடு வச்சு உள்ளே இந்த மாதிரி விட்டு சுற்றுனீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற நார் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி வந்துடும். அதையும் எடுத்து தூர போட்டுருங்க. இப்போது நம்ம வந்து கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கிடையில் அரப்பும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்தோம்ல கடுகு, அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பல்லாரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல வாழைத்தண்டு, அதை இப்போ வந்து உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு வந்து பார்த்து தாங்க சேர்த்துக்கணும். வாழைத்தண்டுக்கும் வந்து உப்பு ரொம்ப தாங்காது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா நம்ம லேட்டராக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு நம்ம தண்ணியில் ஊற வச்சுருந்தோம்ல அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு வாழைத்தண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே வற்றி இந்த மாதிரி வந்திருக்கும். வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம அரப்பு தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 2 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழைத்தண்டு கூட்டு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.